Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. வேட்பாளர்ல நீங்க எல்லாமே ஹெவி வெயிட்ஸா வந்து இறக்கிருக்கீங்க. ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை கூட வந்து களத்துல இறக்கல. சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன் நாங்க தான். இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் முன்னிருக்கிறோம். எல்லா விஷயங்கள்லயும் மோடியை உள்ள விடாம பாதுகாக்கணும்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இஸ்லாமியர்கள் சொல்ற இந்த மானங்கெட்டவர்கள் காங்கிரஸா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், யாராவது ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்களா? சிறுபான்மை மக்கள்னோ இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன் என்றோ இனி திரு ஸ்டாலின் அவர்களோ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பேசுவதற்கு யோகியதையற்றவர்கள், அருகதையற்றவர்கள். முதலில் நாங்கள் சிஏ வருவதற்கு ஆதரித்தோம். இன்றைக்கு சிஏ முஸ்லீம்களுக்கு ஆபத்தான என்பதற்காக எதிர்க்கிறோம். இன்று ரெட்ட பேஷம் போடுற ஐயா எடப்பாடி பழனிசாமி 33ல ஒரு இஸ்லாமியர் கொடுத்தாரா? கொடுக்கல. இந்த சிஏஏ ஆதரித்தது அதிமுகவும் தான். ஆனா இதை கொண்டு வந்தது பாஜக. அந்த கொண்டு வந்ததாலே தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அப்படிங்கறதே இருக்காது அப்படிங்கிறாங்க. திமுகவும் திருமாவளவன் போன்ற பைத்தியக்காரர்கள் பேசுவதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்கறது எங்களுக்கு கவலையா இருக்கு. எய்ம்ஸ் சம்பந்தமான விஷயத்தை மீண்டும் கிளப்பியிருக்கிறார் உதயநிதி. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்களுக்கும் வெட்கம், மானம், சூடு, சொரண கொஞ்சமாவது இருக்கா என்றதான் என்னுடைய கேள்வி. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா நீட்டை உடனே நீக்கி விடுவோம் என்று சொன்னீங்களா? நீக்கினீங்களா? கேஸுக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொன்னீங்க. நீங்க குறைச்சிங்களா? 1 ரூபாய் குறைச்சிங்களா? அதெல்லாம் தாண்டி ஆன்மீகத்தை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. சாராயத்தை ஊக்குவித்து நீங்க கள்ளச்சாராயத்தால 20 பெண்கள் தாலி அறுத்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துல. இதை விட ஒரு திமுக ஆட்சியில் என்னங்க ஒரு கொடுமை நீங்க மக்களுக்கு நிகழ்த்த முடியும்? உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னால கை நிட்டுறதுக்கு? தென்னகத்துல ஒரு பெரிய ஒரு மழை வெள்ளம் ஏற்படுது. அந்த பாதிப்பில் இருக்கும் மக்களை காண வராத பிரதமர் தேர்தலுக்கு வருகிறார் அப்படிங்கிறார். தமிழகத்தினுடைய மீட்பு படை வருவதற்கு முன்னால் மத்திய மீட்பு படை மக்களை காப்பாத்துனுச்சு. அது சென்னையாக இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இது நிதர்சன உண்மை. இதை திமுகவும் மறுக்க முடியாது. இந்த 10 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்களுக்கு பாஜக அரசு என்ன செய்யுது? 10 வருஷம் போறீங்க, இந்த வருஷம் எடுத்துங்க. இந்த வருஷத்தினுடைய பட்ஜெட்ல 3090 கோடி ரூபாய் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா ஸ்டாலின் 3 வருட ஆட்சியில் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்? இதான் என்னுடைய கேள்வி. 0. போன முறை 5093 கோடி கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு பணத்தை கொடுத்த அப்பயே சிறுபான்மை மக்கள் நன்றி இல்லாம இஸ்லாமியர்கள் மீண்டும் மோடி எங்களுக்கு எதிரி என்று சொன்னால் இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு சமூகம் இருக்க முடியுமா? வலிக்குதுங்க. மோடி வந்துருவாரு, பாஜக வந்துரு வரும்டா, கண்டிப்பா வரணும். அதற்காக இஸ்லாமியர்கள் பாடுபடணும். மோடி வந்தாதான் எங்களுக்கு முன்னேற்றம். மோடி வந்தாதான் கல்வியில, பொருளாதாரத்துல பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். எவ்வளவு காலம் தாங்க இஸ்லாமிய தீவிரவாதி, முஸ்லீம் பயங்கரவாதின்னு இந்த திமுக, திருமாவளவன் இவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த பட்டத்தை நாங்க அனுபவிக்கிறோம்? எப்பங்க எங்க நிலை மாறும்? இஸ்லாமியர்கள் சிந்திக்க வேணாமா? இஸ்லாமிய தலைவர்கள், ஜமாத்துக்கள், அமைப்புகள் என்று திரும்ப திரும்ப அந்த மக்களை சிந்திக்க விடாமல் எல்லா பக்கத்திலும் நெருக்கடி தருகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். இதெல்லாம் உடைச்சுக்கிட்டு வாங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா இப்ப இந்த தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள்ல வேட்பாளர்ல நீங்க எல்லாமே ஹெவி வெயிட்ஸா இறக்கிருக்கிறீங்க. ஆனா இதுல இருக்க விமர்சனம் என்னன்னா, அவங்க வேலை செய்த தொகுதி அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ரெண்டாவது, அது எல்லா திமுக மீதும் இருக்கு, உங்க மீதும் ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை கூட களத்தில் இறக்கல, நீங்களும் அந்த பக்கம் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற போது. ஸோ ஏன் இந்த 2 விஷயம் லேக் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மைக்கான அப்பீஸ்மெண்ட் பாலிசி எப்பயுமே செய்யலை. சிறுபான்மையை தாஜா செய்யணும், அவர்களை போன்று அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நாமளும் பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லா மக்களுடைய வளர்ச்சியில சிறுபான்மை மக்களின் வளர்ச்சியும் இருக்கணும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதையும் தாஜா செய்யறதுங்கிறீங்க. ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. பிரதிநிதித்துவம் என்பது இன்னைக்கு திமுக கொடுத்திருக்கா? ஒரு இஸ்லாமியருக்காவது 21 சீட்ல, காங்கிரஸ் 10 சீட் இருக்க ஒரு இஸ்லாமியர் கொடுத்திருக்கா? அதே மாதிரி 33 சீட்ல அதிமுக நிக்கிறாங்களா, ஒரு சீட் கொடுத்திருக்காங்களா? இவர்கள் என்ன சொல்றாங்க? சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன் நாங்க தான். இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் முன்னிருக்கிறோம். எல்லா விஷயங்கள்லயும் மோடியை உள்ள விடாம பாதுகாக்கணும்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இஸ்லாமியர்கள் சொல்ற இந்த மானங்கெட்டவர்கள் காங்கிரஸா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், யாராவது ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்களா? பாரதிய ஜனதா கட்சி 20 சீட்டு நின்றா பக்கத்துல இருக்கிற கேரள மாநிலத்துல ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு கிறிஸ்துவருக்கும் கொடுத்திருக்கோம். இங்க 20 சீட்டு தான் பாரதிய ஜனதா கட்சி நிக்குது. அதுல ஒரு கிறிஸ்துவருக்கு இந்த முறை கொடுத்திருக்குன்னா அடுத்த முறை மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. அது வேற விஷயம். இல்ல, அவங்க தரப்புல குறைஞ்சபட்சம் இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப எஸ்டிபிஐ இருக்கு அதிமுக பக்கம், அவங்க பக்கம் ஐயுஎம்எல் இருக்கு. அவங்க 2 பேரும் வேட்பாளர் இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாமியர்கள் தான்.
ஆனா குறைஞ்சபட்சம் அது கூட இங்க இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க அவங்க தன்னுடைய கட்சியில ஒரே ஒரு சீட்டு கூட மைனாரிட்டிக்கு கொடுக்கலன்றத நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி மைனாரிட்டிக்கு 20ல் 1 தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு, கேரளாவில் 20ல் 2 கொடுத்துருக்கு. இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன், இவ்வளவு காலம் திமுகவில் உழைச்சிருக்காங்கல்ல, எவ்வளவு இஸ்லாமியர்கள் உழைச்சிருப்பாங்க, ஏன் உங்களுக்கு மனசு இல்லை? அண்ணா திமுக என்ன சொல்லுது? நாங்க சிறுபான்மை வாக்கு வங்கி, இஸ்லாமியர்கள் பயப்பட தேவையில்லை, முதலில் நாங்கள் சிஏ வருவதற்கு ஆதரித்தோம், இன்றைக்கு சிஏ முஸ்லீம்களுக்கு ஆபத்தான என்பதற்காக எதிர்க்கிறோம். இன்று ரெட்ட பேஷம் போடுற ஐயா எடப்பாடி பழனிசாமி 33ல் ஒரு இஸ்லாமியர் கொடுத்தாரா? கொடுக்கல. இவர்கள் பேசுவதற்கு முதல்ல யோக்கியதை கிடையாது. சிறுபான்மை மக்கள்னோ இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன் என்றோ இனி திரு ஸ்டாலின் அவர்களோ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பேசுவதற்கு யோக்கியதையற்றவர்கள், அருகதையற்றவர்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் பார்க்கல. இந்த முறை கிறிஸ்துவருக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா அடுத்த முறை இஸ்லாமியருக்கான வாய்ப்பு கிடைக்கும். இங்க சிறுபான்மைக்கான வாய்ப்பு இருக்கிறது, பிரதிநிதித்துவம் இருக்கு, அங்க சுத்தமாகவே இல்லை. நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க முஸ்லீம் சொல்லிட்டு? ஒரு எஸ்டிபிஐ யார்? அவங்க தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி. தீவிரவாதத்தை உருவாக்குறதுனாலேயே அவர்கள் 15-20 பேர் இன்னைக்கு மரண தண்டனை எஸ்டிபிஐனுடைய நிர்வாகிகள் வந்து சிறையில் இருக்கிறாங்க. இந்துத்துவா தலைவர்களை விரட்டி விரட்டி கொலை செய்யறவங்க. அவங்களுக்கு அதிமுக வந்து ஒரு சீட்டை கொடுத்து முஸ்லீம் பிரதிநிதித்துவம்னா இது முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம். உங்க கணக்குல தேர்தல் ஆணையம் ஒன்னும் தேர்தல் ஆணையம் பேன் பண்ணுதா இல்லையான்றது இல்ல. நான் சொல்றது உண்மையா பொய்யா? நீங்கள் ஒரு இஸ்லாமியர் என்று அதிமுகவில் தேர்ந்தெடுக்காமல் பிஎஃப்ஐ என்ற பயங்கரவாதத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆபத்தை இந்த தேசத்துக்கு உருவாக்கி இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த தாய் அமைப்பிலிருந்து தோன்றியதுதான் எஸ்டிபிஐ. இவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு படுகொலை நிகழ்த்தியவர்கள். இஸ்லாமிய இளைஞர்களை மத்திய அரசுக்கு எதிராக திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறையை தூண்டுவதற்கு தொடர்ந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று இளைஞர்களை ஒரு பக்கம் செலுத்துறவங்க. இவர்களுக்கு போய் சீட்டு கொடுப்பதன் மூலமாக நீங்க இஸ்லாமிய சமூகத்தை அங்கீகாரம் கொடுக்கல, பிரதிநிதித்துவம் கொடுக்கல, தவறானவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதன் மூலமாக இஸ்லாமிய மக்களை தலைகுனிய செய்கிறீர்கள். திமுகவும் அதே வேலையை பார்க்குது. திமுக ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்கல, அந்த கட்சிக்காக உழைச்சவனுக்கு கொடுக்கல. முஸ்லீம் லீக் என்று இந்த தேசத்தை துண்டாடிய ஒரு கட்சி, அந்த முஸ்லீம் லீக் இங்க நீங்க தமிழகத்துல ஆதரிச்சு அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறீங்கன்னா முஸ்லீம் லீக்ல ராமசாமி இருக்க முடியுமா? முஸ்லீம் லீக்ல பீட்டர் ஜோசப்னு யாராவது இருக்க முடியுமா? அது ஒரு மதவாத கட்சி, இந்த தேசத்தை பிரிவினை துண்டாக்கிய கட்சி. அந்த முஸ்லீம் லீக் மதவாதத்தை உருவாக்கக்கூடியவர்களுக்கு நீங்க ஒரு சீட்டு கொடுக்குறீங்கன்னா அப்ப திமுக என்ன பண்ணுது? இஸ்லாமியர்கள் தேசிய நீரோட்டத்தில் இணையக்கூடாது, ஒன்று மதவாதியாக முஸ்லீம் லீக் மாதிரி இருக்கணும், அல்லது தீவிரவாத சிந்தனை உடையவர்களாக எஸ்டிபிஐ போன்று இருக்க வேண்டும் என்றால் இதை பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. நாங்க தேசப்பற்றுள்ள இஸ்லாமியர்களை, கிறிஸ்துவர்களை, சிறுபான்மை சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தருவோம். இல்ல அந்த மாதிரி தேசப்பற்று இருக்கக்கூடிய இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இந்த வாட்டி வேட்பாளர் நிறுத்தத்துக்கு உங்களுக்கு கிடைக்கலையா? ஏங்க கிறிஸ்துவர் பால் கனகராஜ் என்று நாங்க வட சென்னையில் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் நிப்பாட்டி இருக்கோமங்க, 20ல் ஒருத்தர் கொடுத்துருக்கிறோமே, அவருக்காக கடுமையாக உழைக்கிறோம். அப்போ இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்தின் அடையாளமாக ஒரு பிரதிநிதித்துவத்தை பாஜக தமிழகத்தில் கொடுத்திருக்கிறது. திமுக கொடுத்திருக்கிறதா? அதிமுக இஸ்லாமியருக்கு கொடுத்திருக்கிறதா? இல்லை. இவர்கள் நம்பி கழுத்தறுத்திருக்கிறார்கள். அப்ப நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? உங்க கட்சியில உள்ளவனுக்கு கொடுக்காம ஒன்று மதவாதத்தை பேசக்கூடியவர்கள் அல்லது பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஊக்குவிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்குத்தான் மாறி மாறி திராவிட கட்சி கொடுக்குதுன்னா இஸ்லாமியர்கள் இப்படியே இருக்க வேண்டும், இவர்கள் முன்னேறக்கூடாது. கல்வி, பொருளாதாரம், தேசிய நீரோட்டம், ஆழ்ந்த சிந்தனை, எதிர்கால வளர்ச்சி பாரதத்தினுடைய பங்களிப்பு, இதிலெல்லாம் இஸ்லாமியர்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகள் தான் அதிமுகவும் திமுகவும். எங்களை பொறுத்தவரை அனைவருக்கான முன்னேற்றத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பங்களிப்பு இருக்க வேண்டும். அதை வாய் சொல்லோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை, நாங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். அது தமிழகத்திலும் சாத்தியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பார்த்துருப்பீங்க, குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிரச்சாரம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த எய்ம்ஸ் சம்பந்தமான விஷயத்தை மீண்டும் வந்து கிளப்பியிருக்கிறார் உதயநிதி. எய்ம்ஸ் அப்படிங்கிற அந்த மருத்துவமனை எப்போ இவங்க அடிக்கல் நாட்டினாங்க, இப்போ இருக்கும் ஏன் கட்டலை, இவர்கள் தமிழகத்திற்கு உரிய முறையில் எதையும் செய்யாததுக்கு இதுவே சான்று அப்படிங்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்களுக்கும் வெட்கம், மானம், சூடு சொரண கொஞ்சமாவது இருக்கா என்றதான் என்னுடைய கேள்வி. நான் கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு அவர்கள் பதில் சொல்லணும். மனசாட்சி இல்லை முதல்ல அவங்களுக்கு. அப்படி மனிதநேயமே இல்லாத மிருகங்களை போன்று இன்றைக்கு மாறி இருக்கிறதுனாலதான் தமிழக மக்களை வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க. பச்சையா நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில போய் சொன்னீங்க, கேஸுக்கு 100 ரூபா குறைப்புன்னு சொன்னீங்க. நீங்க குறைச்சிங்களா? 1 ரூபா குறைச்சிங்களா? உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னால கை நிட்டுறதுக்கு? உங்களுடைய அமைச்சர் பிடிஆர் என்ன சொன்னார்? அதெல்லாம் குறைக்க முடியாது, கல்லால காசு இல்லைன்னாரு. சொன்னாரா இல்லையா?
அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்களா வாய் கூசாம? சூடு சொரணே இல்லையா உங்களுக்கு? உங்களுடைய நிதியமைச்சர் என்ன சொன்னாரு? கஜானால காசு இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு, தகுதி உள்ள பெண்களுக்கு. அப்ப எதுக்கு 1000 ரூபாய் அனைத்து பெண்களுக்குன்னு சொன்னீங்க? அநியாயமா ஏன் பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க? டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்புன்னு சொன்னீங்களா, ஒரே 1 ரூபாய் குறைச்சிங்களா? என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பேசுறதுக்கு? கூட்டுறவு வங்கி கடன்ல 5 சவரன் நகை கடன் வச்சிருந்தா எடுத்துக்கங்க, நான் பயப்படாதீங்க, வந்தது தேர்தல் வெற்றி வந்தது கொடுத்துருவேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னது இன்னைக்கும் வீடியோக்களாக சமூக வலைதளங்கள்ல இருக்கு. ஏமாத்திட்டீங்களே, தாய்மார்களை ஏமாத்திட்டீங்களே. முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிப்போம், டாஸ்மாக் எடுப்போம்னு சொல்லிட்டு 45,000 கோடி ரூபாய் அதுல கல்லா கட்டுறீங்களே. உங்க திமுக குடும்ப உறவுகள், உங்க அமைச்சர்கள் தானே அந்த சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு பாஜகவை பேசுறதுக்கு? விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து நிலத்தை அவங்க அந்த மாதிரி புயல் வெள்ளத்துல இழந்தால் ஒரு ஏக்கருக்கு 33,000 ரூபாய் தரணும் நீங்க வாய்களையே பேசுனீங்களே. நீங்க ஒரு 3,000 ரூபாய் கொடுத்தீங்களா? உங்கள் டெல்டா மாநிலத்தில் விவசாயி கதறானு ஒவ்வொரு வருடமும் அந்த நெல்மணிகளை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு உழைத்து அவன் ரோட்ல போட்டு வைப்பான், மழை வரும், கண்ணு முன்னால அது நனையும், கண்ணு முன்னால அது மறுபடி நெல்கதியாக இருக்கும், அவன் கதறானு. அவனுக்காக அந்த நெல்மணிகளை பாதுகாப்பதற்கான கூடங்களை நீங்கள் அமைத்து கொடுத்தீங்களா? வெறும் நீங்க கல் ஊண்டி வைப்பீங்க, நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அநியாயமாக விவசாயிகள் வயிற்றில் அடிச்சீங்க. உங்களை பாதுகாக்கிறவங்க நீங்க செய்யற ஊழல், கொள்ளை, எல்லாத்தையும் செய்யற தவறுகள் எல்லாம் பாதுகாக்கிற காவல்துறைக்கு நீங்க வாக்களிச்சீங்கல்ல. 10 வருஷத்துல இருந்து 7 வருஷத்துக்கா கிரேட் 1 கிரேட் 2 எல்லாம் பதவி உயர்வு செய்து நீங்க காவல்துறைக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றினீங்களா? ஓய்வூதியத்தை மீண்டும் நாங்க கொடுப்போம்னு சொன்னீங்களே காவல்துறையிலிருந்து அரசு துறையில் உள்ளவர்களுக்கு, அதை நீங்க நிறைவேற்றினீங்களா? செவிலியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? அதை ஏமாத்தினீங்களே. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஆசிரியர்கள் ரோட்ல பிள்ளைகளோட கதறிக்கிட்டு போராடி கொண்டிருந்தார்களே, அவர்களின் மீது அடக்குமுறை செய்து காவல்துறையை வச்சு தடியடை நடத்தினீங்களே. உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பேச? இல்ல திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினும் நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா நீட்டை உடனே நீக்கி விடுவோம் என்று சொன்னீங்களே, நீக்கினீங்களா? இதே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் சொன்னார், நாங்க ஒரு சூத்திரம் வச்சிருக்கிறோம், ஒரு தந்திரம் வச்சிருக்கிறோம், தேர்தல் முடிந்த பிறகு அதை நாங்கள் உபயோகிப்போம். நீங்களே என்ன தந்திரத்தை உபயோகிச்சீங்க? மக்களுக்கு பட்டை நாமம் சாத்தினீர்கள். அதையெல்லாம் தாண்டி ஆன்மீகத்தை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. இந்த பாரதத்துடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை நாசப்படுத்துறீங்க. தேர்தல் அரசியல் என்று சொல்லி நீங்கள் சாராயத்தை ஊக்குவித்து நீங்க கள்ளச்சாராயத்தால் 20 பெண்கள் தாலி அறுத்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துல. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கொலை, கொள்ளை, அதனுடைய உச்சகட்சமா போதைப் பொருள் எல்லா இடத்திலையும் தாண்டவம் ஆடுது. இதை விட ஒரு திமுக ஆட்சியில் என்னங்க ஒரு கொடுமை நீங்க மக்களுக்கு நிகழ்த்த முடியும்? நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பேசுறதுக்கு யோக்கியதை இல்லாதவர்கள், அருகதையற்றவர்கள். மானங்கெட்ட இந்த திமுகவுடைய ஊழலை திரு ஸ்டாலின், உதயநிதி போன்ற கயவர்களை இந்த 2024 தமிழக மக்கள் ஒதுக்கி தள்ளாவிட்டால், உண்மையான ஊழலற்ற ஒரு அற்புதமான மனிதன் திரு நரேந்திர மோடி என்ற உலகம் போற்றும் உத்தம தலைவனை தேர்ந்தெடுக்காவிட்டால் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய சாபக்கேடுன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக இந்த முறை தமிழக மக்கள் உறுதியான முடிவு எடுப்பாங்க, நல்ல முடிவு எடுப்பாங்க. ஓட்டுக்கு பணம் என்பதற்காக ஏமாற மாட்டாங்க. நிச்சயமாக தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்ல, அவங்க தரப்புலன்னு சொல்லும் போது மாநில அரசுகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கூட தமிழகத்திற்கு ஒதுக்காத இவர்கள் தமிழ் சார்ந்த விஷயங்கள், திருக்குறள் பேசிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. எவ்வளவு காலம் தான் இந்த பொய் சொல்லுவீங்க? நான் திமுகவினரிட பொது விவாதத்திற்கு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதே பொய்யை உங்க பார்லிமெண்ட்ல சொல்லும் பொழுது புள்ளி விவரத்தோட பேசினாங்க, எந்திரிச்சு ஓடுனாங்களே. ஏன் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்க திராணி இல்லாமல் எழுந்து ஓடினார்கள்? துண்டக்கான துணியை காண எதுக்கு ஓடினாங்க? அம்மையார் நிர்மலா சீதாராமன் நின்றாங்கல்ல, புள்ளி விவரத்தோட சொன்னாங்க. தமிழகத்துக்கு எவ்வளவு நிதி உதவி கொடுத்திருக்கிறோம், என்ன வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், எத்தனை முக்கியத்துவம் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறோம். அது ராணுவ தளவாடங்கள் அமைக்கிற காரிடாரா இருக்கட்டும், விவசாயத்துக்கு கொடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது பெண்களுக்கு கொடுக்கிற முத்ரா வங்கி கடன்ல முதன்மையானதா இருக்கட்டும், புள்ளி விவரத்தை அடுக்குனாங்கல்ல. எதிர்த்து கேள்வி கேட்க திராணி இல்லையே திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், திருப்பி ஓடத்தனை செய்தார்கள். இன்றைக்கும் சவால் விடுக்கிறோம், திமுகவினர் பொது வெளியில அவர்கள் தமிழகத்தின் நிதி கொடுப்பதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்ற சொல்லில் வாய்மை உடையவர்களாக இருந்தால் சந்திக்கட்டும். நாங்கள் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு தமிழக மக்கள் மத்தியில திமுகவுடைய முகமுடியை கிழிப்போம். தமிழகம் இன்றைக்கு மிக உயர்வான இடத்திற்கு சென்றிருக்கிறது என்றால் அது திரு நரேந்திர மோடி என்ற அந்த மாமனிதனின் உன்னதமான முன்முயற்சி. அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டும் அரசியலைத்தான் இங்கு திமுக செய்கிறதே தவிர இவர்களுக்கான திட்டங்கள் என்று எதுவும் கிடையாது. ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் 7 முறை பிரதமர் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனா தென்னகத்துல ஒரு பெரிய ஒரு மழை வெள்ளம் ஏற்படுது. அந்த பாதிப்புகளை காண வந்தாரா? பாதிப்பில் இருக்கும் மக்களை காண வராத பிரதமர் தேர்தலுக்கு வருகிறார் அப்படிங்கிறாங்க.
இந்த ஒரு விஷயத்தை தாங்க இன்னைக்கு திமுகவிலிருந்து, சீமான்ல காங்கிரஸ்ல இருந்து வேற சொல்றதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்றதுனால இதை ஒன்றை திருப்பி சொல்லுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே உடனடியாக பாதுகாக்கக்கூடிய, வெள்ளத்தால் இருக்கக்கூடிய மக்களை மீட்பு செய்யக்கூடிய மத்திய மீட்பு படையை அமைத்து வைத்தார். அதான் முதல்ல அவர் செஞ்சது. தமிழகத்தினுடைய மீட்பு படை வருவதற்கு முன்னால் மத்திய மீட்பு படை வந்து மக்களை காப்பாத்துனுச்சு. அது சென்னையாக இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இது நிதர்சன உண்மை. இதை திமுகவும் மறுக்க முடியாது. அதை தாண்டி அடுத்த நாள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வரார், மக்களை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார்கள், மக்களை பார்க்கிறாங்க. 2 முக்கியமான கேபினெட் அமைச்சர் வராங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளில் ஒப்புக்கொண்ட பயணங்களுக்கான விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் தான் இருந்தால் என்ன செய்வாரோ அதை தான் இல்லாவிட்டாலும் தன்னுடைய அமைச்சரவையில் மிக முக்கிய பொறுப்பாக இருக்கிற பாதுகாப்புத்துறை, நிதித்துறை, இந்த 2 அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள் களத்துக்கு வந்து பார்த்து உடனடியாக அன்றைய தினம் 450 கோடி, அதற்கு அடுத்ததாக ஒரு 450 கோடி, இந்த கொடுத்த பணத்துல தானுங்க திமுக வந்து நிதியுதவி கொடுத்தாங்க மக்களுக்கு. அந்த பணத்துல இருந்து கொடுத்தாங்க, தமிழக பணத்திலிருந்து கொடுத்தாங்களா, கஜானாவில இருந்து கொடுத்தாங்களா? நீங்க திரும்ப திரும்ப பாரத பிரதமரை வந்து இப்படி பொய் சொல்லி மக்கள்கிட்ட தவறா சித்தரிக்க முனைந்தால் மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திக்கும். மனசாட்சியே இல்லாமல் பொய் சொல்லக்கூடியவர்களாக மாறி போயிருக்கிறார்கள் திமுகவினர். இந்த மாதிரியான மோசமான அரசியல் செய்யக்கூடியவர்களை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, குறிப்பா அந்த சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்களுக்கு பாஜக வந்தா பாதுகாப்பு இல்லை, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சிஏஏ. இந்த சிஏஏ ஆதரித்தது அதிமுகவும் தான், ஆனா இதை கொண்டு வந்தது பாஜக. ஸோ வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாலே அவங்க அந்த கொண்டு வந்ததாலே தமிழகத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அப்படிங்கறதே இருக்காது அப்படிங்கிறாங்க. திமுகவும் திருமாவளவன் போன்ற பைத்தியக்காரர்கள் பேசுவதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்கறது எங்களுக்கு கவலையா இருக்கு. சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால கூட திருமாவளவன் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்றாரு, வேலூர் இப்ராஹிம் பைத்தியக்காரர். அவர் பைத்தியக்காரன் ஒருமையில தான் பேசுறாப்புல. நான் கூட திருமாவளவன் ஒருமையில பேசுனதில்லை, ஒரு பைத்தியக்காரன், அவன் வந்து தன்னுடைய முஸ்லீம் சமூகத்தை அடமானம் வைக்கிறான் என்று சொல்றத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர் நாகரிகமற்ற முறையில பேசுறார். நான் ஒரு கட்சியுடைய தேசிய செயலாளர் திருமாவளவனுக்கு பகிரங்க சவால் கொடுத்து கோழைத்தனமா பேடித்தனமா ஓடி போய் ஒளியிற ஒரு தலைவரா இருக்காரே தவிர, திருமாவளவன் தைரியம் இருந்தால் சிஏஏவால இன்னென்ன இஸ்லாமியர்களுக்கு அபாயம் இருக்கிறது, வேலூர் இப்ராஹிமோடு நான் விவாதிக்க தயார் சொன்னாரா? அல்லது நான் விவாதத்துக்கு கூப்பிடும்போது வந்தாரா? அவர் இருக்கிற கூட்டத்துல வந்து வேலூர் இப்ராஹிமை எதிர்த்துக்கிட்டு பேசுறதை விட ஒரு மோசமான கோழைத்தனம் தெரியுமா? இதுல வேற திமிரி அழு, திருப்பி அடி, ரவுடித்தனம் பண்ணு, அடுத்த சாதி பொண்ணு கூட்டிட்டு வான்னு சொல்றதுதான் திருமாவளவனுடைய வீரனை தவிர, கருத்தியல் ரீதியாக வேலூர் இப்ராஹிமை விமர்சிக்கக்கூடிய திருமாவளவனை பார்த்து கேட்கிறேன், திமுகவை பார்த்து கேட்கிறேன், இன்னும் யாரெல்லாம் சிஏஏ என்பது இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தானது என்று சொல்லுகிறீர்களோ பொது களத்துல சந்திப்போம். இது அரசியலுக்கான சரியான தருணம், தேர்தலில் மக்கள் முடிவெடுக்கிற தருணம். சாதாரணமா நம்ம கூப்பிடுவோம், ஒரு பொது மேடை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்க அமைச்சு தரோம், திருமாவளவன் வர தயாரா? திமுக மிக முக்கிய தலைவர்கள் யாராவது வர தயாரா? பொது வெளியில விவாதிக்க தயாரா? இது விவாதித்தால் திருமாவளவன் போன்ற அயோக்கியர்களை இஸ்லாமியர்கள் புறக்கணிப்பார்கள். திமுக செய்த சதி செயலை, திமுகவுடைய அச்சுறுத்தல் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் திமுகவை புறக்கணிப்பார்கள். அதனால் இனி சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு, பாரதத்தில் உள்ள காலமாக வாழக்கூடிய இந்த மக்களுக்கு எதிரானது என்று சொன்னால் இவர்கள் சமூகத்தின் துரோகிகள், இந்த தேசத்தின் துரோகிகள். இவர்களை இஸ்லாமிய மக்கள் புறக்கணிப்பார்கள். இது தேர்தல் இஷ்யூ அப்படிங்கறத தாண்டி இந்த விவகாரம் வந்து உங்களுக்கு தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இல்லையா? வேலூர்ல 2019 வந்து அந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடந்தப்போ வெற்றி பெற்ற வேலூர் திமுக வேட்பாளருக்கும் பாஜக கூட்டணி வேட்பாளருக்கும் ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசம் தான். அதுக்கும் முக்கியமான காரணம் இந்த சிஏஏ தான் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து ஒரு விமர்சனமே வைப்பாங்க. அப்படிங்கிற போது இந்த சிஏஏ விளக்கம் விவாதம்லாம் இருக்கட்டும், அது இஸ்லாமிய மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொன்னா நீங்க மறுப்பீங்களா? அந்த தேர்தல் வரும்போது சரியா அன்றைய தினம் தான் முத்தலாக் தடை சட்டம் வந்துச்சு, சிஏஏ கிடையாது. முத்தலாக் தடை சட்டம் என்பது இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். திருக்குரான் சொல்லுகிறது அத்தலாக்கு மர்ரத்தானி, ஒரே நேரத்தில் 3 தலாக் என்று விடக்கூடாது என்று சொல்லுகிறது. அரபு நாடுகள் எங்கேயுமே முத்தலாக் கிடையாது. அப்படி மீறிய முத்தலாக் என்று சொன்னா அது தண்டனைக்குரிய குற்றம். அப்ப இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம், திருக்குரான் அனுமதிக்கிற ஒரு சட்டம், முத்தலாக் சொல்லக்கூடாது என்பது தடை இருக்கிறது. இவ்வளவையும் இருந்தும் இங்கே உள்ள பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக திரு நரேந்திர மோடி ஒரு உன்னதமான ஒரு முடிவு எடுத்தார், இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு முடிவு எடுத்தார். ஆனா இங்க எப்படி மடைமாற்றினார்கள் திமுகவும் திருமாவளவனும்?
இந்த காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அல்லறை சில்லைகளும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் பார்த்தீர்களா எங்களுடைய சரியா சட்டத்தில் கை வைத்து விட்டார்கள், பார்த்தீர்களா இஸ்லாமிய பெண்களுக்கு இவர்கள் அநீதி இழைத்து விட்டார்கள் என்று எவ்வளவு மோசமான பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அந்த நேரத்துல பதட்டத்தில் இஸ்லாமியர்கள் இவனுக்கு சொல்ற பொய்யெல்லாம் நம்பணுன்ற விதி போல இருக்கு இஸ்லாமியர்களுக்கு. இந்த திமுகவும் திருமாவளவனும் என்ன சொன்னாலும் நம்பணும்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு நம்பினதுனாலதான் ஏசி சண்முகம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர், ஒரு கல்வி தந்தை, அந்த வேலூர் மாவட்டத்தில் எவ்வளவு மருத்துவ முகாம் நடத்துக்கிறாரு, எவ்வளவு பிள்ளைங்களை அவர் இலவசமா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஏசிஎஸ் தோக்கடிச்சிட்டு கதிரானந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு கயவர் கூட்டத்தின் கும்மலின் தலைவனுக்கு பிள்ளையா பிறந்ததுனால ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அப்ப இஸ்லாமியர்களுக்கு என்ன உணர்வு இருக்கு? உண்மையானவனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா? ஏசிஎஸ் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா? அவர் எப்பயாச்சும் ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக விமர்சனத்தை பேசிருக்காரா? இஸ்லாமியருக்கு எதிராக தவறான வாக்குறுதி சொல்லி இருக்கிறாரா? உங்க கூட கூட்டணியில் இருக்காருங்கிறதால என் கூட கூட்டணின்னு சொல்லுங்க, நான் கேட்கிற நியாயமா இல்லையாங்க? அவர் எப்பயாச்சும் பேசி இருக்கிறாரா? இல்ல நல்ல மனுஷனா தானே இருக்கிறாரு. அவர் எந்த நலத்திட்டம் கொடுத்தாலும் அதில் இஸ்லாமியர்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நான் கண்கூட பார்த்து இருக்கிறேங்க. அப்ப இப்படிப்பட்டவரை விட்டுட்டு அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்கன்ட்டு திமுக உள்ள ஒரு ஆளே பேசினாரா இல்லையா? குமரன்ட்டு யாரோ ஒருத்தர், குடியாத்தம் குமரன், எத்தனையோ 1000 கோடியை கொள்ளையடிச்சாங்க பேசுனாங்களா இல்லையா? கொள்ளைக்கார கும்பலுக்கு போய் இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறீர்கள். உண்மையாகவே ஏசிஎஸ் போன்ற ஒரு நல்ல மனுஷன் தாமரையில் நின்றா நீங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா இதை விட இஸ்லாமியர்கள் ஒரு பைத்தியக்காரத்தனமான வேற முடிவு எடுக்க முடியுமா? இல்ல, இந்த தேர்தலில் என்ன பெருசா மாறிடுங்கிறீங்க? அதே வேட்பாளர் தான், எதிர்க்கையும் அதே வேட்பாளர் தான், அதே பாஜக கூட்டணி தான், அதே தாமரை தான், அங்க அதே உதயசூரியன் தான். இந்த தேர்தலில் என்ன மாறிடும்? இந்த தேர்தலில் இஸ்லாமியர்கள் மாறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. கொஞ்சமாவது சிந்திப்பார்கள் இஸ்லாமியர்கள். வேலூரை பொறுத்தவரை கொள்ளை கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவருடைய பிள்ளை கதிரானந்த், இவரால ஒட்டுமொத்த பாரதத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் தேர்தல் நடந்தாலும் இவர்கள் பணத்தை கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு ரத்தாகி பிறகு நடந்த தேர்தலில் தான் அதுவும் மீண்டும் பணத்தாலையும் இஸ்லாமியர்களுடைய மத்தியில பயத்தை ஏற்படுத்தி ஜெயித்த கதிரானந்திற்கும் ஏசிஎஸ் என்ற ஒரு நல்ல மனிதர், ஒரு கல்வி தந்தை, நிறைய மக்களை படிக்க வைக்கிறாரு, நிறைய மக்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சிருக்கிறாரு, ஒரு அற்புதமான சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய, சாதி மதத்தை எல்லாம் பின்படுத்தி விட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இந்த வேலூர் மாவட்டம் பின்தங்கி இருக்கிறது. காலம் காலமாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கழிவு நீர் வசதி இல்லை, ஒரு கழிவறை கூட கிடையாது, தரமான ரோடு வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. காலம் காலமா பீடி சுத்துறதும் தொழிற்சாலைகள், தோல் தொழிற்சாலையில் போய் வேலை செஞ்சு நோயை பெற்றுக்கொண்டு புற்றுநோயாலையும் காச நோயாலையும் இன்னைக்கு பாதிக்கப்படுற சமூகமா இந்த வேலூர் மாவட்டத்துல, ஆம்பூர்ல, குடியாத்தத்துல, அதே மாதிரி வாணியம்பாடியில இங்கெல்லாம் யாருங்க இருக்கிறா? இஸ்லாமியர்கள் எல்லாம் ஏழைப்பாளைகள். இவர்களை முன்னேற்றுவதற்கு திமுகவோ கதிரானந்தோ திரு துரைமுருகனோ ஸ்டாலினோ என்ன செஞ்சாங்க? ஏசிஎஸ் இந்த முறை ஜெயிச்சால் நிச்சயமாக அமைச்சராவார், மத்திய அமைச்சராவார். மத்திய அமைச்சரானால் வேலூர் மாவட்டத்துக்கு, வேலூரில் இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால இந்த முறை இஸ்லாமியர்கள் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் தாமரைக்கு வாக்களித்தால், ஏசிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஏசி சண்முகம் அவரை போன்ற ஒரு நல்ல மனிதருக்கு வாக்களித்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கும் என்ற வாக்குறுதியை நான் அளிக்கிறேன். ஏன்னா வேலூர் மாவட்டத்திலும் நான் ஒரு ஸ்டார் கேம்பெயினர், தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்தாலும் வேலூரில் அதிகமான கவனம் கொடுத்து இந்த முறை நான் பிரச்சாரம் செய்ய போறேன். இஸ்லாமிய மக்கள் இந்த ஒரு முறை நீங்கள் வாக்களித்து பாருங்கள், வேலூர் மாவட்டத்தில் உள்ள இஸ்லாமியருடைய வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்கும். ஆம்பூர், வாணியம்பாடியில் உள்ள பகுதியில் இஸ்லாமியருடைய வாழ்க்கை, பொருளாதாரம், கல்வி மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். அதற்கான எல்லா முயற்சிகளும் நான் எடுக்கிறேன் என்ற உறுதிமொழியை நான் தரேன். இல்லை, இப்போ 10 வருஷமா இப்போ இதுக்கான டேட்டாஸ் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நம்ம சொல்கிற அப்ராப்ரேட்டாக இருக்கும். இந்த 10 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்களுக்கு பாஜக அரசு என்ன செய்தது? 10 வருஷம் போறீங்க, இந்த வருஷம் எடுத்துக்கங்க. இந்த வருஷத்தினுடைய பட்ஜெட்ல 3090 கோடி ரூபாய் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா ஸ்டாலின் 3 வருட ஆட்சியில் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்? இதான் என்னுடைய கேள்வி. 0, 0 என்ன கொடுத்திருக்கிறார்? இப்ப தேர்தல் வந்த பிறகு சொல்றார், இந்த திட்டத்தை கொடுக்கிறேன், அந்த திட்டத்திற்கு அனுமதி இருக்கிறது, இந்த உருது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், எல்லாம் அறிக்கை. நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். 10 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்குன்னு பாருங்க. நீங்க கூகுள்ல தட்டி பாருங்க, ஒவ்வொரு பட்ஜெட்ல மைனாரிட்டிக்கு எவ்வளவு கொடுத்துருக்கணும். இந்த முறை 3090 கோடி கொடுத்துருக்கோம், போன முறை 5093 கோடி கொடுத்துருக்கிறோம். இவ்வளவு பணத்தை கொடுத்த அப்பயே சிறுபான்மை மக்கள் நன்றி இல்லாம இஸ்லாமியர்கள் மீண்டும் மோடி எங்களுக்கு எதிரி என்று சொன்னால் இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு சமூகம் இருக்க முடியுமா? வலிக்குதுங்க. எவ்வளவு காலம் தான் இங்க சமூகம் ஏமாறும்? எவ்வளவு காலம் தான் இந்த திமுகவும் திருமாவளவனும் காங்கிரஸ் சொல்ற பொய்யை நம்ப போகிறது? இஸ்லாமியர்கள் சிந்திக்கிற தருணம் இது. தன் கையில் இருக்கிற ஓட்டு என்ற இந்த பலத்தை சரியான முறையில் பிரயோகப்படுத்தணும். எங்கெல்லாம் கணிசமாக இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் இருக்காங்கல்ல, அத்தனை பூத்திலும் தாமரைக்கு ஓட்டு போட்டு ஒரு முறை காட்டுங்க. அடுத்த முறை நீங்க உறுதியோடு என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செஞ்சு தரோம். அந்த மக்களுக்கான எல்லா வளர்ச்சியும் இருக்கும்.
எவ்வளவு காலம் தாங்க இஸ்லாமிய தீவிரவாதி, முஸ்லீம் பயங்கரவாதின்னு இந்த திமுக, திருமாவளவன் இவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த பட்டத்தை நாங்க அனுபவிக்கிறோம்? எப்பங்க எங்க நிலை மாறும்? இஸ்லாமியர்கள் சிந்திக்க வேணாமா? இஸ்லாமிய தலைவர்கள், ஜமாத்துக்கள், அமைப்புகள் என்று திரும்ப திரும்ப அந்த மக்களை சிந்திக்க விடாமல் எல்லா பக்கத்திலும் நெருக்கடி தருகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். இதெல்லாம் உடைச்சுக்கிட்டு வாங்க. இறைவன் மீது உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தால் தோத்தியல் முல்க மந்தஷாவா தஞ்சுவுல் முல்க மந்தஷா. இறைவன் சொல்றான், இறைவன் நாடியவருக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவான், நாடியவரை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்துவான். எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரியும், மீண்டும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பாரதத்தின் பிரதமராக மாறுவார். தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நாடக கும்பல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலத்தை தாண்டும் பொழுதே 300 சீட்டை நாங்க தாண்டிடுவோம். ஆப்கி பார் 400 பார், இதுதான் எங்களுடைய கொள்கை முழக்கம். இந்த முறை 400 தாண்டி, அப்ப 400 சீட்டுக்கு மேல வாங்க போறது இஸ்லாமியர்களுக்கே தெரியும் போது வரட்டு பிடிவாதம் பிடிக்காமல் விக்ஷித் பாரத் என்கிற வளர்ச்சிமிகு பாரதத்தில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு, தமிழக இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இருக்கிறது என்று காட்டணும்னா, அது மேலப்பாளையமா இருக்கட்டும், காயல்பட்டினமா இருக்கட்டும், அல்லது இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற சென்னை போன்ற இடங்களா இருக்கட்டும், தமிழகத்தின் எல்லா மூலைகளில் உள்ள இஸ்லாமியர்களும் அவங்க பூத்துல நீங்க தாமரையை வென்று காட்டுங்கள். நீங்க அதுக்கு பிறகு உங்க உரிமைகளை ஏதாவது ஒண்ணு நாங்க செய்யலன்னு சொன்னா பிறகு நீங்க திமுக திருவாளன் போங்க. வாய்ப்பே கொடுக்காம திரும்ப திரும்ப பயந்துகிட்டே இருந்தா அதை விட ஒரு முட்டாள்தனம் இல்லையா? தைரியமா ஒரு வாட்டி முடிவெடுங்க, இறைவன் மீது நம்பிக்கை வச்சு முடிவெடுங்க. வேலூர் இப்ராஹிம் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் இஸ்லாமிய மக்களுக்கு, உங்களுக்கு என்ன தேவையோ நான் மத்திய அரசிடத்திலிருந்து பெற்றுத் தருகிறேன். எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். இல்ல இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு தரப்புல வந்து முத்தலாக், சிஏஏ அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அளவுல வந்து அமல்படுத்தக்கூடிய நீங்க, இன்னொரு பக்கம் வந்து திமுக சொல்லுது நாங்க வந்து மத்தியில் ஆட்சியில வந்தா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த விட மாட்டோம், காஷ்மீருக்கு வந்து இந்த மாநில அந்தஸ்து வந்து மீண்டும் தரப்படும் உள்ளிட்ட இந்த வாக்குறுதிகளை அவங்க சொல்றாங்க. இது எது நம்பிக்கைக்குரிய வாக்குறுதிகள் இஸ்லாமியர் பாயிண்ட் ஆஃப் வியூல? அதான் இருக்க முடியும். ஒரு தாய் 3 மாதத்தில் ஒரு குழந்தையை 4 மாதத்தில் பெற்றெடுத்தால் அது குறை பிரசவம். அந்த குழந்தை பிறந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மாதிரி குறை பிரசவத்தில் பிறந்தவர்களாகத்தான் காங்கிரசும் திமுகவும் இருக்கிறார்கள். நடக்கவே நடக்காததை வந்து புள்ளன் தூக்கி கொஞ்சலான பைத்தியக்காரத்தனங்க. நாங்க நிறை மாசத்தில் எல்லா விஷயத்தையும் செய்து முடித்து விட்டு ஒரு குழந்தையை அழகாக பெற்றெடுப்பது போன்று உங்களுக்கு மீண்டும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற நடைமுறை சாத்தியத்தை சொல்றோம். திமுக தலைவர் சொல்ற மாதிரி பொய்யானதா? நாங்கள் வந்தால் பொது சிவில் சட்டத்தை முதல்ல அமல்படுத்துவோன்றாரு. எல்லாரும் பயந்துட்டு ஐயா மாத்தி சொல்றீங்க, அதுக்கப்புறம் உஷாராயிட்டு இல்ல நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, நாங்கள் வந்தால் 500 ரூபாய்க்கு கேஸ் கொடுப்போம்னாரு. நீங்க லட்சணம் 100 ரூபாய் சிலிண்டருக்கு குறைக்கிறது 3 வருஷத்துல முடியல, இனிமே இவர் வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறாராம். என்னங்க இது கேனத்தனமா இல்ல? எல்லா டோல்கேட்டையும் நாங்கள் வந்து ஃப்ரீயா பண்ணி விட்டுருவோம். 3 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க? நாங்கள் வந்தால் டீசல் பெட்ரோல் எல்லாமே 50 ரூபா 60 ரூபா கொண்டு வந்துருவோம். கேட்கிறோம் பைத்தியக்காரங்க, அது குறைக்க முடியுமா? நான் கேட்கிறேன், குறைக்க முடியுமா? இவர் என்ன பிரதமரா இவரு? இல்ல இவர்கள் ஆட்சி வருமா? இந்தி கூட்டணி என்ன லட்சணத்துலங்க இருக்கு? ஏங்க இவரோட கூட்டணிகள்ல மம்தா ஒரு காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இவங்க கூட்டணிகள்ல கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டு காங்கிரஸுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து நிக்கிறாங்க. இவங்க கூட்டணி அமைச்சர் நிதிஷ்குமார் எங்களோட வந்து சேர்ந்துட்டார் பாஜகவில். எல்லா இடங்களிலும் சிதறி போய் கிடக்கிற ஹிந்தி கூட்டணியை வைத்துக் கொண்டு தலைவருக்கு தகுதியே இல்லாத ராகுல், அப்படி நான் சொல்லல, திரு ஸ்டாலின் அவர்களுடைய உரையில முதல்ல என்ன சொன்னார் 2019 இந்த முறை ராகுல் தான் பிரதமர்னாரு. ஏன் இப்ப ராகுல் பிரதமர் 2024 சொல்ல வேண்டியதானே? இந்த முறை ஹிந்தி கூட்டணி தான் பிரதமர்னு சொல்றாரு. அப்ப புரிஞ்சு போச்சா? ராகுல் தலைவருக்கு தகுதியானவர்கள் என்று திரு ஸ்டாலின் சொல்லுகிறார். இந்த மோசமான கூட்டணியை வைத்துக் கொண்டு இவர்கள் எங்கே கரையேற போகிறார்கள்? சும்மா தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூகத்தையும் இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களையும் ஏமாத்தி ஓட்டு வாங்கி இதன் மூலமாக இவர்கள் பேரம் பேசுவதற்கு வேண்டுமானால் பயன்படுமே தவிர இவர்கள் யாருமே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. இந்து கூட்டணி ஆட்சி அமைக்காது என்று பாமரனுக்கும் தெரியும், படித்தவனுக்கும் தெரியும். அதனால இவர்கள் சொல்லக்கூடிய எந்த வாக்குறுதியும் இதற்கு முன்னால் நிறைவேற்றியிருந்தால் நீங்க நம்பலாம். 3 வருஷத்தில் நீங்கள் ஒன்றுமே நிறைவேற்றவில்லை எனும் பொழுது திரும்ப தமிழக மக்கள் நம்புவதற்கு என்ன மடையர்களா? தமிழக மக்கள் ஏமாளிகளா? தமிழக பெண்கள்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு என்ன அவர்கள் வந்து படிப்பறிவு இல்லாத கூமுட்டைகளா? இந்த மாதிரி எல்லாரும் எதிர்த்து நிற்பாங்க. கல்வியில் படிக்கிற மாணவர்கள் இருந்து, தாய்மார்கள் இருந்து, பெண்கள்ல இருந்து, இளைஞர்கள் இருந்து எல்லோரும் திமுகவை எதிர்த்து நிற்பார்கள், அதிமுகவை எதிர்த்து நிற்பார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாமரைக்கும் வாக்களிப்பார்கள். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, பிரதமர் வந்து கோயம்புத்தூர் வந்தப்போ அங்க வந்து இந்த 98 அந்த கோவை குண்டுவெடிப்பு அதுல பாதிக்கப்பட்டு இறந்தவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சலி மாதிரி செலுத்தினார். அந்த விவகாரம் வந்து ஒரு பக்கத்துல அது ஒரு மரியாதை செலுத்தினார் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கம் அதை எப்படி விமர்சனம் பண்ணுதுன்னா, இது வந்து பிரதமர் வந்து இங்க வந்து போலரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு,
அந்த அந்த 98 அப்படிங்கிற தொடர் குண்டு வெடிப்பை வந்து எல்லாருமே மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தேர்தல் நேரத்தில், அதுவும் அவங்களுடைய வேட்பாளர் மாநில தலைவர் அண்ணாமலை அங்க களத்துல இருக்கும்போது அங்க வந்து தேவையில்லாம நினைவுபடுத்தி அதை வந்து தூண்டுறாங்க. அதுவும் இதை பிரதமர் செய்யறார் அப்படின்னு அவங்க விமர்சிக்கிறாங்களே. குண்டு வெடிப்பில் இறந்தவர்களுக்கு அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய அல்லது அவர்களுக்கான விஷயத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு பிரதமர் வருகிறார் என்றால் இதை வந்து இவங்க தவறான முறையில் சித்தரிக்கிறார்கள். அந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு வருடத்தின் நிகழ்வுகள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் இந்துக்கள் மட்டும் இல்ல, 2 இஸ்லாமியர்கள் குழந்தைகளும் அங்க இறந்தது, அதற்கும் சேர்த்துதான் அஞ்சலி செலுத்துறாங்க. அந்த பட்டியல் இருக்கும்ல, இறந்து போனவர்கள் பட்டியல்ல எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார், இங்கு இந்துக்கள் மட்டும் இறக்கல, இஸ்லாமியர்களும் இந்த குண்டு வெடிப்பில் பலியாகி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நினைவு தூண் வைக்கும் பொழுது இஸ்லாமியவர்கள் யார் இறந்தார்களோ, குண்டு வெடிப்பால் பலியானார்களோ அவர்களின் பெயர்களும் இந்த நினைவு தூணில் பொறிக்கப்படும். அப்ப என்ன இது போலரைசேஷனா? இது ஏங்க, யார் இறந்தார்களோ அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுல வந்து மீண்டும் நீங்க தாங்க இந்த மதத்தை கொண்டு போய் திணிக்கிறீங்க. அவர் சொன்னாரா, பிரதமர் சொன்னாரா போலரைசேஷன் ஏதாவது இந்துக்களே உணர்வு கொண்டு எழுங்கள், இஸ்லாமியர்கள் குண்டு வைத்து விட்டார்கள் அப்படி ஏதாவது சொன்னாரா? ஏங்க அஞ்சலி செலுத்துவதை கொச்சைப்படுத்துவீங்களா? ஏங்க அவர்கள் எதற்காக அஞ்சலி செலுத்துறாங்க? மீண்டும் இப்படி ஒரு தவறு நடந்து விடக்கூடாது, மீண்டும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த சமூகத்தை விழிப்போடு வைக்க நினைக்கிறார்கள். அதுல இஸ்லாமியர்களும் விழிப்போடு இருங்கள், அது நல்ல செய்தி தானே. இல்ல, எதிர்கட்சிகளோட விமர்சனம் என்னன்னா, அந்த குண்டு வெடிப்பு யாரால் நிகழ்த்தப்பட்டது, இப்போ சிறையில வந்து யார் இருக்கிறா உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் தெரியும். 2022 அதே போன்ற ஒரு சம்பவம் நல்ல வேலையா அது வந்து அந்த அளவுக்கான ஒரு சம்பவமா இல்லை அப்படிங்கிற போது அதுலயும் இப்போ வந்து தேசிய புலனாய்வு அமைப்பு ரொம்ப ரீசெண்டா வந்து இப்போ வந்து அந்த குற்றவாளிகள் அங்கே கூட்டு வந்து அங்கே விசாரணை பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த குண்டு வெடிப்பை யார் செய்தாங்கன்னு தெரியும், பிரதமர் எதுவுமே சொல்லனாலும் என்ன புரிந்து கொள்ளப்படும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் தவறான பிரச்சாரம் செய்து அதன் மூலமாக குண்டு வெடிப்பை நிகழ்த்திய அல்-உமா அமைப்பும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாஷா உள்ளிட்ட தீவிரவாதிகள் இனி தமிழகத்திற்கு மீண்டு வந்தால் ஆபத்து என்ற செய்தியை கொடுக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. தப்பு இல்லையே? அதுல இஸ்லாமிய மக்களுக்கு தலைகுனி நினைக்கிறீங்களா? எங்க மதத்துல ஒருத்தன் தீவிரவாதியா இருந்தா ஆமாண்டா இவன் தீவிரவாதி, இவனை ஒதுக்கணும் நாங்களும் சுதந்திர சொல்லணும். அது என்ன நீங்க தலைகுனி நினைக்கிறீங்க? அது தலைகுனிவல்ல, அது பெருமை எங்களுக்கு. எங்க மதத்துல உள்ள ஒருத்தன் தப்பு செஞ்சு அவனை நாங்க களை எடுக்கணும்னு நினைக்கிறது எங்களுக்கான பெருமை. அவன் இஸ்லாமிய மதத்திற்கு தலைகுனிவு. அல்-உமாவுடைய பாஷாவிலிருந்து இந்த தீவிரவாத செயலை யாராக செய்திருந்தாலும் நீங்க உன்னை எதிரி யாரோ அவனை முடிஞ்சால் நீ தீர்த்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணா கூட அதுவும் தவறுதான். ஆனா உன் தரப்புல பேசுறதுக்கு ஒரு நியாயம் சொல்லலாம். நீ அப்பாவி இந்துக்கள், மருத்துவமனையில் இருந்தவன், ரோட்ல போனவன், கடையில் இருந்த குழந்தை, விளையாண்ட குழந்தை எல்லாத்தையும் பாவி நீ குண்டு வெடிக்கிறனா உனக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருக்கா? நீ எதிர்த்து போராடுவதா இருந்தா யுத்த களத்துல நில்லு, நீ டிக்ளேர் பண்ணி நில்லு. நீ அப்படி செஞ்சியா? கோலத்தனமா குண்டு வச்சுட்டு நீ பாட்டுக்கு ஒளிஞ்சு நிட்டு பிறகு கைதானா இந்த பாஷா போனா இன்னொரு 100 பாஷா வருவான்ற அந்த பாஷாவை விடுதலை செய்யறதுக்கு இந்த திமுக ஆட்சியில இருந்து அத்தனை பேரும் இஸ்லாமிய அமைப்புன்னு சொல்லி இந்த குண்டு வெடிப்பை ஆதரிக்கிற தமுமுகல இருந்து எஸ்டிபி வரைக்கும் நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க. இதை வந்து ஒரு இஸ்லாமியனா நான் எதிர்த்தா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவனா நானு? ஏன்னா பெருமையா சொல்றேங்க, இவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற போர்வில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகளை, இந்த பயங்கரவாதிகளை ஒடுக்கணும், மத்திய அரசு ஒடுக்கும். இப்படி இஸ்லாமியர்களாக நாங்கள் குரல் எழுப்பினா மட்டும்தான் எங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தலைகுனிவில்லாத சமுதாயத்தையும் உருவாக்க முடியும். மீண்டும் மீண்டும் இப்படியே பயந்துகிட்டே இருந்தோம்னா இவர்களால் எங்க சமூகத்திற்கு கேடு. திரும்ப திரும்ப மோடி வந்துருவாரு, பாஜக வந்துரு, வருண்டா, கண்டிப்பா வரணும், அதற்காக இஸ்லாமியர்கள் பாடுபடணும். மோடி வந்தாதான் எங்களுக்கு முன்னேற்றம், மோடி வந்தாதான் கல்வியில பொருளாதாரத்துல பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அதற்கான வளர்ச்சி பாதையில் நாங்கள் செல்லணும்னு பார்க்கிறோம். எவ்வளவு காலம் தான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமா எங்களே வச்சிருப்பீங்க? ஒரு பின்தங்கிய சமூகமா எவ்வளவு காலம் பொருளாதாரத்தில் நாங்கள் இருப்போம்? சச்சார் கமிஷன்ல இருந்து ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் வரைக்கும் பட்டியல் சமூகத்தை விட நீங்கள் கீழானவர்கள். சரி, எங்களுக்கு என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் 55 வருஷத்துல என்ன பண்ணீங்க? திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணல? பேசுவோமா? கருத்தியல் ரீதியாக விவாதிக்க திராணியற்ற கயவர்கள் திரும்ப திரும்ப இஸ்லாமியர்களையும் இந்த குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளையும் ஆதரிச்சு அதுக்காக நீங்க வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டு எடுப்பீங்கன்னா தேசப்பற்றுள்ள எந்த இஸ்லாமியும் அதை பொறுத்து கொள்ள மாட்டான். இது பாரதம், எல்லோரையும் அரவணைக்கிற பாரதம். அதே நேரத்தில் இந்த தேசத்திற்கு அச்சுறுத்தலாக யார் இருந்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறோம். திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த தமீம் அன்சாரி வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது ஒரு விஷயம் சொன்னார். பாஜகவிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றும் சக்தியாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், அதனாலதான் அவங்களுக்கு இந்த முறை வந்து நாங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றார். தமீமுன் அன்சாரியாக இருக்கட்டும் அல்லது தமுமுகவாக இருக்கட்டும் அல்லது எஸ்டிபியா இருக்கட்டும், இவங்களுக்குன்னு ஒரு நிலையான கொள்கை எல்லாம் கிடையாதுங்க. எங்க சீட்டு கிடைக்குதோ அங்க ஆளால் மாத்தி பேசுவாங்க. இதே எஸ்டிபி போன முறை என்ன பண்ணாங்க? திமுக பின்னாலேயே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா?
இப்ப அதிமுக சீட் கொடுத்தது, இப்ப அதிமுக பின்னால் அலையிறாங்க. இதே தமிமுன் அன்சாரி முன்னால யாருக்கிட்ட இருந்தாரு? அதிமுக கிட்ட அலைஞ்சாரா? அங்க விசுவாசமா இருந்தாரா? இப்பயும் அதிமுக இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னால அவர் 2 பேட்டி கொடுத்தாரு. போய் ஐயா எடப்பாடியை சந்திச்சாரா இல்லையா? சீட்டு கேட்டாரா இல்லையா? ஒன்றும் கொடுக்கல அவருக்கு. எஸ்டிபிஐக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க, இவருக்கு கொடுக்கல. இப்போ என்ன பண்றாரு? மறுபடியும் வந்து திமுக நல்லதுன்றாரு. ஏன்யா 15 நாளைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்களா? இஸ்லாமிய மக்கள் அவ்வளவு இழித்தவாயிருங்களா? இப்போ உங்க சுயநலத்துக்காக, உங்க லெட்டர் பேடு கட்சிக்காக, நீங்க ஒத்த எம்எல்ஏ ஒத்த எம்பி சீட்டுக்காக இந்த சமூகத்தை மாறி மாறி 15 நாளைக்குள்ளார உங்களுடைய ஸ்டாண்டை மாத்திடுவீங்கன்னா, அதான் நான் கேட்கிறேன் இஸ்லாமிய மக்கள்கிட்ட. இந்த மாதிரி தலைவர்களா உங்களை வந்து முன்னிறுத்த போகிறார்கள்? இந்த தலைவர்கள் என்ன உண்மையை பேசிவிட போகிறார்கள்? இந்த தலைவர்கள் உங்களை எப்படி கல்வி பொருளாதார வளர்ச்சியில முன்னேற்ற போகிறார்கள்? நடக்காது. அதனால இந்த மாதிரியான தலைவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இஸ்லாமிய மக்கள் பொதுவான நலத்திட்டங்களின் மூலம், கல்வியின் மூலம், பொருளாதாரத்தின் மூலம், அரசு தரக்கூடிய வங்கி கடன்கள், எம்எஸ்எம்இ போன்ற சிறு குறு நடுத்தர தொழில்கள், தொழிலதிபர்கள் அப்படி வாங்க. அதற்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். அதற்காக நீங்கள் ஒவ்வொரு பாராளுமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர்கள் ஆதரிங்க, வெளிப்படையா ஆதரிங்க. வெளிப்படையா இஸ்லாமியர்கள் பேசுங்க, இஸ்லாமிய பெண்கள் பேசுங்க, உங்களுக்கான உறுதியை உண்மையை நீங்கள் பேசுங்க. தடைகளை உடைச்சிக்கிட்டு வாங்க. அப்படி வந்து நீங்க பேசி பாருங்க. தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கும். உண்மையை உறக்க சொல்லுவதற்கு இஸ்லாமியர்கள் தயங்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த முறை திரு நரேந்திர மோடியை ஆதரியுங்கள். அது உங்களுக்கு நலன் பயக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அடுத்தும் அவர்தான் பிரதமர். இன்னும் 10-20 ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்ய போகிறது. நிதர்சன உண்மைங்க. எதிர்கட்சி இல்லைங்க. அதையாவது இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கள்.